இந்த வீடு கட்டி 3 வருஷம் ஆகுதுங்க. இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்கு, கபோர்டு ஒர்க்கு, வார்ட்ரோப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக தாங்க போட்டிருக்காங்க. இந்த வீட்டுக்கு முன்னாடி 20 அடியில் வந்து சிமெண்ட் ரோடு வந்து போட்டிருக்காங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்றநகர் பக்கத்தில் இருக்க திருவண்ணாமலையில். வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி எம்எஸ்ல வந்து கிரில் கேட் போட்டிருக்காங்க. போர்ட்டிகோல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சைடில் வந்து ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க டெரஸுக்கு போகிறதுக்காக. அதுக்கு பக்கத்தில் வந்து பைக் பார்க் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார் கேஸ் கீழே வந்து யூபிஎஸ் இன்வெர்டர் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்து அது வைக்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி யூனிட்டும் மோட்டர் ஹோம் ப்ரொவிஷனும் கொடுத்து அதை சேஃப்டியாக கவர் பண்ணுற மாதிரி கிளாஸ் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வால் டைல்ஸ் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 சீட்டட் கார் வந்து பார்க் பண்ணுற அளவுக்கு கார் பார்க்கிங்கில் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா வேங்காய் மரத்தில் தான் உட் கவரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ நெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. கதவை திறந்துட்டு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் வந்து ஒரு காம்பேக்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் ஷோகேஸ் வந்து கொடுத்து கீழே வந்து திங்ஸ் வைக்கிறதுக்காக ரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்கரேட் ஐட்டம் வைக்கிறதுக்காக 2 கிளாஸ் டாப் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக்குடு டிசைன் டைல்ஸில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2க்கு 2 சைஸில் ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஸ்பாட் லைட் மட்டும் கார்னரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேற்க பார்த்த மாதிரி இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங்கில் சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்கர் கம்பெனியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கெஸ்ட் பெட்ரூம், அதாவது என்ட்ரன்ஸில் இருக்குது. ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா தங்கத்துக்காக ஒரு காம்பேக்டான சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிளாஸ் டோர் கொடுத்து கீழே வந்து பிவிஸில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வென்டிலேஷனுக்காக. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் வந்து பிவிஸில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்காக. லிவிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே வந்து ஓடிஎஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸ் ஆண்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் வந்து ரெடி பண்ணி மழை தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இந்த வீடு பார்த்தீங்கன்னா 100% வாஸ்து படி தான் கட்டியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிவிசிலேயே வந்து லாஃப்ட் கபோர்டும் ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட போர்வெல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெஸ்ட்ரூமில் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக மேலே வந்து சின்னதாக ஒரு ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. அதை சேஃப்டியாக வந்து கிளாஸ் டோர் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 50. இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலேயே பக்காவாக பிளான் பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அதாவது சின்னதாக ஒரு டைனிங் டேபிள் போடுற அளவுக்கு ஸ்பேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா யூனிட்டும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டைனிங் டேபிளும் போட்டுக்கலாம். அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜா யூனிட்டும் சைடில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு ஃபுல்லாகவே வந்து பிவிஸில் வந்து பக்காவாக ஸ்டோரேஜுக்காக ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் கவுண்டர் டாப்பு, அதாவது கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் எல்லாமே கிரானைட்டில் தாங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. பக்காவாக மாடல் கிச்சன் செட்டப்போட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃபில் வந்து மேலே வந்து கிளாஸ் டோர் ஃபிட் பண்ணி கீழே வந்து பிவிசியில் வந்து டோர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா டிசைனர் வால் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக ஃபுல்லாகவே வந்து பிவிசியில் வந்து சேஃப்டியாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்னியும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. எல்லாமே அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த்தியான கிளாஸ் டாப் வந்து வச்சுருக்காங்க திங்ஸ் வைக்கிறதுக்காக. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி எல்லா வசதியுமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. கீழே வந்து 2 பெட்ரூமும் மேலே வந்து ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. மேலே என்னென்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஊஞ்சல் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிரில் கேட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து அண்ணாமலையாரோட மலை தரிசனம் வந்து பக்காவாக தெரியுதுங்க. பால்கனியோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பைப்பில் கொடுத்து ஒரு டஃபர் கிளாஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது. இந்த வீட்டோட 3வது பெட்ரூமு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்ட்ரோப்பு, திங்ஸ் உள்ளே வைக்கிறதுக்காக பரணை எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில். உண்மையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து பக்காவாக வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. பக்காவாக பிளான் ஸ்ட்ரக்சரோட ஒரு வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இந்த வீட்டில் இருக்குது. டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து லேடர் ஃபெசிலிட்டியும் கொடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேங்க், அதாவது வாட்டர் டேங்க் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க 1000 லிட்டர் கெப்பாசிட்டியோட. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக சின்னதாக ஒரு கல்லும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க, செக் பண்ணிக்கோங்க. நெகோஷியபிள் தான். நீங்கள் டைரெக்டாக வாங்க, வீடு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மேற்கொண்டு பேசிக்கலாம். இந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.